அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல சீமான் அவர்கள் வெற்றி அடைவாரா இல்ல தோல்வி அடைவாரா அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்கிறோம். கடந்த பிப்ரவரி 21 மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாநாடு நடத்துறாங்க. அதுல 234 கேண்டிடேட்டையும் சீமான் அவர்கள் அறிவிச்சாங்க. சீமான் அவர்கள் 234 கேண்டிடேட்டையும் அறிவிச்சுட்டு தான் எந்த தொகுதியில போட்டிடுறேன் அப்படின்றதை அறிவிச்சாங்க. காரைக்குடி தொகுதி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியா காரைக்குடி தொகுதி மாறிடுச்சு. அதுல காரைக்குடி தொகுதியில காங்கிரஸ் சார்பா மாங்குடி அவர்களும், அமமுக சார்பா தேர்போக்கி பாண்டி அவர்களும், டிவிகே சார்பா பிரபு அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பா சீமான் அவர்களும் போட்டிடுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்கள் எங்க ஜெயிச்சிருவாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாரோடைய பார்வையும் காரைக்குடி தொகுதியை நோக்கி மாறி இருக்கு. காங்கிரஸ் சார்பா திரு மாங்குடி அவர்களும் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. அமமுக சார்பிலையும் தேர்போக்கி பாண்டி அவர்களும் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. டிவிகே சார்பாவும் பிரபு அவர்களும் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா திரு சீமான் அவர்களும் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. இதுல நான் எடுத்த கருத்து கணிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். யார் வெற்றி அடைவா யார் தோல்வி அடைவா அப்படின்றதை பத்தி தெளிவா பார்க்க போறோம். நேற்றைய தினம் என்னுடைய துரந்தர் ஸ்குவாட் காரைக்குடியை நோக்கி பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் அவங்களுக்கு சொன்னது கரெக்டா 100 பேர்கிட்ட மட்டும் கருத்து கணிப்பு வருங்க. அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். அதே நேரத்துல ஒரே இடத்துல மட்டும் அந்த 100 பேரை எடுக்காம காரைக்குடி சிட்டிக்குள்ளயும் தேவக்கோட்டையிலையும் சுத்தி இருக்க இந்த பகுதியிலையும் இந்த 100 பேர்ல கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல 100 பேர் கரெக்டா கணக்கெடுப்பு நடத்திட்டு வந்தாங்க. அதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, கீழ இருந்து போயிருவோம். யாரு கம்மியான ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்றத லாஸ்ட் சொல்றேன். அமமுக சார்பா திரு தேர்போக்கி பாண்டி அவர்களுக்கு 9 பேரும், டிவிகே சார்பா திரு பிரபு அவர்களுக்கு 21 பேரும், காங்கிரஸ் சார்பா திரு மாங்குடி அவர்களுக்கு 25 பேரும், சீமான் அவர்களுக்கு 45 பேரும் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில பார்க்கும்போது 2025 சட்டமன்ற தேர்தல திரு சீமான் அவர்கள் காரைக்குடியை கைப்பற்றுவார் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்பட்டு இருக்கு. அது மே 4 அன்னைக்கு தான் யாரு காரைக்குடியை கைப்பற்ற போறாங்க அப்படின்றது அபிஷியலா தெரியும். இப்போதைக்கு நாங்க கருத்து கணிப்பு நடத்தின அந்த 100 பேர்ல 45 பேர் சீமான் அவர்களுக்கு ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க. என்னுடைய பார்வை என்னன்னா, சீமான் அவர்கள் 15 வருஷமா மக்களுக்காக கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் ஓராளாவது நாம் தமிழர் கட்சி சார்பா சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தான் டீடைலா தெரியும். அடுத்த தேர்தல்ல அவங்களுக்கு பெரிய வலு சேர்க்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் இருப்பாரு அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏப்ரல் 23 எல்லோரும் உங்களுடைய வாக்க தவறாமல் சேர்த்திருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை எல்லோரும் பொறுமையா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நன்றி.